Hi guys, இந்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் இருக்க லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற லாஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து அண்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இப்போ 2 கண்டிஷன் எடுத்துகிட்ருக்கோம். அந்த 2 கண்டிஷன் வந்து ஒன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இன்னொரு கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ போத் த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூவில் இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைனா ஃபால்ஸில் இருக்கிறத பிரிண்ட் ஆகும். சிம்பிளாக 2 கண்டிஷன்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுதான் வந்து அண்ட். இப்போது ஆர்னா வந்து எய்தர் ஆர். இப்போ வந்து ஒன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஸோ நம்ம அது எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். இப்போது அதே மாதிரியே நியூ காலம் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ குவான்டிட்டி காலம் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் யூனிட் ப்ரைஸ் காலம் எடுக்க போகிறோம். அதில் குவான்டிட்டியோட சைஸ் வந்து 4 greater than 4 இருந்து யூனிட் ப்ரைஸ் வந்து greater than 2000 இருந்தால் 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்மளுக்கு எஸ் இட் இஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா லோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் வந்துட்டு இங்கே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போது லாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து நம்ம and யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் and அப்படின்றது. எதில் பிரிண்ட் பண்ண போகிறோம்? இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது and ஃபங்க்ஷன் போட்டுட்டு லாஜிக் 1 என்னன்னா, குவான்டிட்டி greater than 4 இருந்தால் அது ஒரு கண்டிஷன். அப்புறம் யூனிட் ப்ரைஸ் வந்து greater than 2000 இருந்தால், ஓகேங்களா, 2000 இருந்தால் எனக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், எல்ஸ் எனக்கு வந்து லோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். என்டர். பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஹை லோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு லோ பர்ஃபார்மன்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் இங்கே வந்து பார்க்கலாம். இப்போது குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு 4 இருக்குது. ஏன் வரல அப்படின்னா, 4 இங்கே வந்து 2000க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா, greater than 4 மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நம்ம greater than equal to 4 கொடுக்கல. ஸோ அதனால இது வந்து வராது. இது வந்து ஏன் ஹை பர்ஃபார்மன்ஸ் வருதுன்னா, இங்கே நம்ம greater than 4ஆகவும் இருக்குது as well as 2000க்கு மேலேயும் இருக்குது. ஸோ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இருக்க ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஆர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் அதே மாதிரியே நியூ காலம்குள்ளே போயிட்டு ஆர் போட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆர் ஈக்குவல் டு இப்போது நம்ம கேட்டகரி காலமையும் செல்லர் காலமையும் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கேட்டகரி காலமில் எலக்ட்ரானிக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதே மாதிரியே செல்லர் ஈக்குவல் டு எலக்ட்ரோ ஹப், இந்த ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எய்தர் ஆர். இப்போது கேட்டகரி காலமில் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த செல்லர் காலமில் எலக்ட்ரோ ஹப் இருக்கணும். அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ ப்ரையாரிட்டி அப்படின்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா நார்மல். எது வந்து ஹை ப்ரையாரிட்டி, அந்த செல்லரை வச்சு நம்ம ஹை ப்ரையாரிட்டி வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இஃப் ஆர் ஃபங்க்ஷன் லாஜிக் 1ல கேட்டகரி ஈக்குவல் டு எலக்ட்ரானிக்ஸ் கமா லாஜிக் 2ல வந்து செல்லர் ஈக்குவல் டு எலக்ட்ரோ ஹப். இங்கே வந்து டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் எனி ஒன் ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ் இஃப் ஆல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். இப்போது இது வந்து ட்ரூ அப்படின்னு வரணும், அப்படி இல்லைன்னா இந்த செல்லர் அப்படின்றது வந்து ட்ரூ அப்படின்னு வரணும். ரெண்டுத்தில் எது வந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு டபுள் குவாட்ஸ் கமா ட்ரூவாக இருந்தால் ப்ரையாரிட்டி அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். கமா நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னாச்சு,
ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து நார்மல் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இங்கே ஏன் ப்ரையாரிட்டி அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்குன்னா இங்கே வந்துட்டு கேட்டகரியில் அன்னோன் அப்படின்ருக்கு. ஸோ ஆனால் வந்துட்டு செல்லரில் நம்மளுக்கு எலக்ட்ரோ ஹப் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு அன்னோன், ஆனால் இங்கே எலக்ட்ரோ ஹப் இருக்குது. ஏன்னா இந்த எலக்ட்ரோ ஹப் அப்படின்றது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதனால நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ப்ரையாரிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர் ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். நாட் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, இப்போ ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ் பிரிண்ட் பண்ணும், ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூ பிரிண்ட் பண்ணும். ஸோ அது அப்படியே ஆப்போசிட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போது அதே மாதிரி நியூ காலம் க்ரியேட் பண்ணிவிட்டு நாட் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா இஃப் ஃபங்க்ஷன் நாட் ஃபங்க்ஷன், இதில் இங்கே வந்துட்டு நம்ம பேமெண்ட் மோட் ஈக்குவல் டு கேஷ் ஆன் டெலிவரி. ஓகேங்களா, கேஷ் ஆன் டெலிவரி கேஷ், அது வந்துட்டு நம்ம அது கரெக்டாக போட்டால் தான் வந்துட்டு அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி. ஓகேங்களா, கேஷ் ஆன் டெலிவரி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கமா, இஃப் ட்ரூ மீன்ஸ் இட் இஸ் வேலிட், ஸோ எல்ஸ் இன்வேலிட். இப்போது இங்கே என்ன நம்ம சொல்லியிருக்கோன்னா, பேமெண்ட் மோட் வந்து கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தால் அது வந்து இன்வேலிட் அப்படி சொல்லியிருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போது இந்த நாட்டை வந்து மறைச்சிருங்க. ஸோ மறைச்சிட்டிங்கன்னா இப்போ இங்கே என்ன இஃப் கண்டிஷன் மட்டும் வச்சு செக் பண்ணுங்கள். பேமெண்ட் மோடு ஈக்குவல் டு கேஷ் ஆன் டெலிவரினா எனக்கு வேலிட் அப்படின்னு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே நாட் பேமெண்ட் மோட் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி இல்லாமல் எனக்கு இல்லைன்னா எனக்கு வந்து வேலிட் கொடு, இருந்தால் எனக்கு இன்வேலிட் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது அப்படி தான் வந்து இந்த நாட் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கிறது ஸ்விட்ச் வந்துட்டு எதுக்குன்னா சப்ஸ்டியூட் ஆஃப் நெஸ்டட் இஃப். நம்ம இஃப் அப்படி போடாமல் நம்ம வந்துட்டு அதுக்கு ஈஸியாக வந்து ஸ்விட்ச் அப்படின்றத போட்டுகிட்டே போயிடலாம். ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்விட்ச் காலம் ஸ்விட்ச் ஈக்குவல் டு ஸ்விட்ச். இங்கே வந்து எக்ஸ்ப்ரெஷனில் வந்து எப்போவுமே வந்து ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும். ட்ரூ ஏன் ட்ரூ அப்படின்னு கொடுக்கணுன்னா, அந்த ட்ரூ தான் வந்துட்டு இப்போது நம்ம கொடுக்குற வேல்யூ வந்துட்டு செக் பண்ணி அது ட்ரூவாக இருந்தால் தான் வந்து அடுத்தடுத்து வந்து செக் பண்ணிகிட்டே போகும். இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம குவான்டிட்டி எடுத்துக்க போகிறோம். குவான்டிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருந்தால் என்னவா பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு ஸ்மால் குவான்டிட்டி அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, கமா இப்போ வேல்யூ 2 வந்துட்டு குவான்டிட்டி லெஸ் தென் 50 இருந்தால், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50 இருந்தால், சாரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50 இருந்தால் எனக்கு வந்து மீடியம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். எல்ஸ் அது வந்து லார்ஜ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஸ்மால் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு குவான்டிட்டி எது வரைக்கும் இருக்குது, மேக்ஸிமமே வந்து 10க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம 5 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே ஸ்மாலுக்கு வந்து 5 வச்சுட்டு இங்கே வந்துட்டு ஒரு 8 வைக்கலாம். 10 வைக்கலாம். 10க்கு மினிமமாக இருந்துச்சுன்னா மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் மீடியம் அந்த மாதிரி வந்துருச்சா. இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகும். எப்படின்னா இப்போ இந்த ட்ரூ வந்து டிஃபால்ட் வேல்யூ, இது வந்து இங்கே வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா, இங்கே வந்துட்டு இந்த குவான்டிட்டி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படியான்னு செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஆர் எல்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குவான்டிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல், இப்போ வந்து இந்த குவான்டிட்டி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இல்லைனா இது சாட்டிஸ்ஃபை ஆகலாம், நெக்ஸ்ட்டு போகும். அதே மாதிரி அதுவும் இல்லைன்னா நம்மளுக்கு லார்ஜுக்கு போகும். ஸோ இப்படி ஈச் பை ஈச்சாக செக் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நம்ம ட்ரூ அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக வச்சுக்கிறோம். ட்ரூ போடாமல் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஸோ ட்ரூ எப்போவுமே வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனோட டிஃபால்ட் வேல்யூ அது வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் லைன் பை லைனாக. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து மறக்காமல் வந்து பாருங்கள், ஏன்னா இது வந்து பவர் பிஐயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே பாய்ஸ், பாய்.